Hello NN for you squad, welcome to this video. In this video we are going to see about how to get pass mark in adult health nursing 1. இந்த adult health nursing 1 சப்ஜெக்ட்ல எப்படி நம்ம பாஸ் பண்றது அப்படினு இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இன்னும் அதில் மட்டும் இல்லாத क्वेश्चन பேட்டர்ன், இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, how to write a adult health nursing essay क्वेश्चंஸ்க்கு ஒரு காமன் ஃபார்மேட்டும் தர போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல்ட் ஹெல்த் நர்சிங் 1 அப்படிங்கிற சப்ஜெக்ட் செமஸ்டர் 3ல செகண்ட் பேப்பராக வருது. இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் ரெண்டுமே நடக்கும். தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் இயர் நர்சிங் ஃபவுண்டேஷனில் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணுற மாதிரியே இந்த சப்ஜெக்ட்லேயும் ப்ராக்டிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க. தியரியோட கொஷின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு ஐஎன்சி சிலபஸ் நம்மளுக்கு கொடுத்த கொஷின் பேட்டர்ன் தான். இதை வந்து டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ரெண்டுமே வந்து அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி இந்த மாதிரி இந்த கொஷின் பேட்டர்ன் செட்டப்ல தான் உங்களுக்கு கொஷின் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ 1 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா 12 1 மார்க் கேட்குறாங்க, 12 மார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ கொஷின்ஸ் வந்து 15 மார்க் கொஷின் 2 கேட்குறாங்க, 30 மார்க்ஸ். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின் கேட்குறாங்க, 25 மார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து வெரி ஷார்ட் ஆன்சர் 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 4 கேட்குறாங்க, 8 மார்க்ஸ். டோட்டலாக 75 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் தியரி மட்டும் அட்டன் பண்ணணும். இந்த 75 மார்க்ஸுக்கு நீங்கள் 38 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா தான் பாஸ் பண்ண முடியும். இந்த 38 மார்க்ஸ் எப்படி நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கால்குலேஷன் பாருங்கள். 12 1 மார்க்கில் நீங்கள் 5 1 மார்க் மட்டும் கரெக்டானீங்கன்னா போதும். 7 8 10 கூட கேட்கல, 5 1 மார்க் மட்டும் நீங்கள் ரேண்டமாக 1 மார்க் அட்டன் பண்ணிங்கனாலே 5 1 மார்க் கரெக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க் கொஷின் ரெண்டுமே அட்டன் பண்ணுங்க. 15 to 20 பேஜஸ் வந்து ரைட் பண்ணுங்க. மினிமம் அவங்க 8 மார்க் உங்களுக்கு கொடுத்தே தான் ஆகணும். நம்மளோட காமன் ஃபார்மேட்டில் போட்டு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா 8 + 8 16 கூட வேணாம், உங்களுக்கு 2 5 மார்க்ஸே சேர்த்து 15 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். 5 மார்க் கொஷின் 3 5 மார்க் நீங்கள் எக்ஸாக்டாக கரெக்டாக எழுதிருந்தீங்கன்னா அவங்க கம்பல்சரி 15 மார்க்ஸ் கொடுத்து தான் ஆகணும். பட் வந்து 5 கொஷின்ஸும் நீங்கள் மோர் ஆர் லெஸ் கொஞ்சம் கரெக்டாக தப்பாக எழுதியிருந்தா 2 3 4 அந்த மாதிரி போயிட்டு நீங்கள் 15 மார்க்ஸ் 5 மார்க்கில் எடுத்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் 2 மார்க்ஸில் 2 மார்க் கரெக்டாக எழுதியிருந்தீங்கனாலே உங்களுக்கு 4 மார்க்கு. இப்போ நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். 5 + 15 20, 20 + 15 35, 35 + 4 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39. பாஸை விட 1 மார்க் நீங்கள் அதிகமாகவே எடுத்துடலாம். நிறையா பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 1 மார்க்ஸில் நம்மளுக்கு 6 கரெக்டாக இருக்குது, அப்போனா ஃபெயில் ஆயிரும், 10 தான் கரெக்டாக இருக்குது, அவ்வளோலாம் கிடையாது. 5 1 மார்க் கரெக்டானாலே நீங்கள் பாஸ் பண்ணலாம். பட் நான் சொன்ன ஃபார்மெட்டில் ரிமைனிங் எல்லா கொஷின்ஸையும் எழுதியிருக்கணும். ஒரு கொஷின் கூட நீங்கள் விட்டுட்டு வரக்கூடாது. எல்லா கொஷின்ஸையும் கரெக்டாக பேஜ் கவர் பண்ணி பேப்பர் ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருந்ததுன்னா 5 1 மார்க் கரெக்டாக வச்சு உங்களால் பாஸ் பண்ண முடியும். இப்போ இந்த 2 15 மார்க் கொஷினை எப்படி நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 20 கொஷின்ஸ், 20 டிசீஸ் கண்டிஷன் நம்மகிட்ட இருக்குது. புக்கு ஃபுல்லாக படிக்கலனாலும் அந்த 20 கொஷின்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி இந்த 2 15 மார்க்கையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து 5 மார்க் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 மார்க் கொஷின் இருக்குது. 50யும் வாட் இஸ் வாட்னு படிச்சுக்கிட்டிங்கன்னா கூட இந்த 5 மார்க்ஸையும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த 4 2 மார்க் 12 1 மார்க் இது ரெண்டுமே நீங்கள் அட்டன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 100 கொஷின்ஸ் இருக்குது. 100 2 மார்க் கொஷின்ஸ் மாதிரி. அதாவது நம்மளோட டோட்டலாக அடல்ட் ஹெல்த் நர்சிங் 1ல் இருக்கக்கூடிய சிஸ்டம் வைஸ் டிசீஸ் கண்டிஷனோட டெஃபினேஷன், டைப்ஸு, காம்ப்ளிகேஷன், கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் தனியாக இருக்குது, நர்சஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியும் தனியாக எடுத்துருக்கோம். அதை கம்ப்ளீட்டாக படிச்சிட்டிங்கன்னா எஸ்ஏ 5 மார்க் 2 மார்க்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட் டாப் 20 எஸ்ஏ கொஷின்ஸ் என்ன அண்ட் அந்த 20 கொஷின்ஸை எப்படி காமன் ஃபார்மேட்டில் நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த இம்பார்ட்டன்ட் 20 எஸ்ஏ கொஷின்ஸை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ கொஷின்ஸ் ஆஃப் அடல்ட் ஹெல்த் நர்சிங் 1 பார்க்குறோம். டோட்டலாக 22 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 22 கொஷின்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி அந்த 2 எஸ்ஏ அட்டன் பண்ணலாம். சிஸ்டம் வைஸ் கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லா கொஷினும் படிச்சுட்டு போங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனை உங்களுக்கு ஆல்சோ ஹார்ட் அட்டாக் அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டும் ஒரே ஒரு கொஷின் தான், எதுவும் ஆன்சர் மாற்றிக்கிது எழுதிடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் ஹைப்பர் டென்ஷன். தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஆன்ஜைனா பெக்டோரிஸ். ஃபோர்த் கொஷின் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர். ஃபிஃப்த் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ். இப்போ வந்து இந்த 5 கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்ல இருந்து இந்த 5 கொஷின்ஸை மெயினாக படிச்சுக்கோங்க. மீதி கொஷின்ஸ்லாம் 2 மார்க் 5 மார்க்கில் தான் கேட்பாங்க. இந்த 5லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனும் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியரும் தான். இந்த 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமில்.
நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா bronchial asthma, chronic obstructive pulmonary disease, pulmonary tuberculosis. இந்த 3 கொஷின்ஸோட உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமில் இந்த 5 கொஷின் படிச்சிங்கன்னா போதும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் இந்த 3 கொஷின் படிச்சிங்கன்னா போதும் எஸ்ஏ கொஷினுக்கு. இந்த 3ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா bronchial asthma and pulmonary tuberculosis. இந்த 2 கொஷினை மெயினாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9th கொஷின் peptic ulcer, 10th கொஷின் peritonitis, 11th கொஷின் வந்து intestinal obstruction, 12th கொஷின் பார்த்தீங்கன்னா டைஃபாய்ட் ஃபீவர், 13th கொஷின் கோலிலித்தியாசிஸ், 14th கொஷின் அப்பண்டிசைட்டிஸ். இந்த 6 கொஷின்ஸோட உங்களுக்கு ஜிஐ சிஸ்டம், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிஸ்டமோட இம்பார்ட்டன்ட் 6 கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பெப்டிக் அல்சர், பெரிட்டோனைட்டிஸ், இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன், டைஃபாய்ட் ஃபீவர், கோலிலித்தியாசிஸ் அண்ட் அப்பண்டிசைட்டிஸ். இதில் நீங்கள் மெயினாக எது படிக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பெப்டிக் அல்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோலிலித்தியாசிஸ். இந்த 3 கண்டிஷன் மோஸ்ட் ரிப்பீட்டட் கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்சர், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். இது 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம். மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டமில் இந்த 2 கொஷின் படிச்சிங்கன்னா போதும். அதுலேயும் மெயினாக வந்து ஃப்ராக்சர் கொஷின் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எஸ்ஐ கொஷின்ஸில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு டெங்கு ஃபீவர், பிரேக் போன் ஃபீவர் அதர்வைஸ் கால்ட் அஸ். நெக்ஸ்ட்டு 18th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் மிலிட்டஸ், 19th கொஷின் டயபெட்டிக் கீட்டோஅசிடோசிஸ், 20th கொஷின் பார்த்தீங்கன்னா தைரோடாக்சிகோசிஸ். இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. எண்டோக்ரைன் சிஸ்டமில் டயபெட்டிஸ் மிலிட்டஸும் தைரோடாக்சிகோசிஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிரோசிஸ் ஆஃப் லிவர், குஷிங் சிண்ட்ரோம். சிரோசிஸ் ஆஃப் லிவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், குஷிங் சிண்ட்ரோம் லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 22 எஸ்ஏ கொஷின்ஸை லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். அந்த 22 எஸ்ஏ கொஷின்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சிட்டிங்கன்னா அந்த 2 எஸ்ஏ கொஷின் கம்பல்சரி அட்டன் பண்ணலாம். மேபி உங்களோட லக்கை பொறுத்து இதிலிருந்தே உங்களுக்கு 3-5 மார்க்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த 22 கண்டிஷன் படிக்காத நீங்கள் அடல்ட் ஹெல்த் நர்சிங் 1 எக்ஸாம் போகிறது வேஸ்ட் தான். அதுலேயும் நீங்கள் ஒரு அடல்ட் ஹெல்த் நர்சிங் 1 எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 22 கொஷினும் படிங்க. அதுலேயும் 22 கொஷின் படிக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா இம்பார்ட்டன்ட் போட்டிருக்க இந்த கொஷின்ஸையாவது ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. இந்த பேஜ் அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 22 கொஷின்ஸை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாலே கம்பல்சரி நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டு ரைட் எ டிசீஸ் கண்டிஷன் ஃபார்மட் இன் அடல்ட் ஹெல்த் நர்சிங். ஒரு அடல்ட் ஹெல்த் நர்சிங்கில் ஒரு டிசீஸ் கண்டிஷன் கேட்டாங்கன்னா அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கிறது, எப்படி சிம்பிளாக அந்த ஃபார்மட்டே எல்லா கண்டிஷனுக்கும் ஆட் பண்ணுறதுன்னு கிளியராக பார்க்க போகிறோம். வாங்க அதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஹவு டு ரைட் எ டிசீஸ் கண்டிஷன் இன் அடல்ட் ஹெல்த் நர்சிங். இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்னா அது இதுதான். எப்படி நீங்கள் இந்த வீடியோ வந்து எக்ஸாமுக்கு 1 வீக் முன்னாடியோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்போ யூனிவர்சிட்டி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்போ தான் பார்ப்பீங்க. இந்த டைமில் நீங்கள் அடல்ட் ஹெல்த் நர்சிங் பேப்பரில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இருக்கிற ஒரே ஒரு லாஸ்ட் ஆப்ஷன் இந்த ஃபார்மெட் மட்டும்தான். இந்த ஃபார்மெட் மட்டும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சதுன்னா கம்பல்சரி நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். அதனால் இந்த டைம் மட்டும் கொஞ்சம் கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன், டெஃபனிஷன், டைப்ஸு, ஈட்டியாலஜி, pathophysiology, clinical manifestation, diagnostic evaluation, medical management, surgical management, nursing management, nursing diagnosis, process. இந்த இடத்துல இந்த டாபிக்ஸில் நீங்கள் எதையுமே வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. கம்பல்சரி இந்த ஆர்டரில் மட்டும்தான் நீங்கள் எழுதியிருக்கணும். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து முன்னாடியோ இல்லை ஏதோ ஒரு டாபிக் எடுத்து இந்த டாப்பிக்கு பின்னாடி எழுதுறது அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த ஆர்டரில் மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணணும். எதையும் நீங்கள் ஷஃபிள் பண்ணியோ மிக்ஸ் பண்ணியோ எழுதுனீங்கன்னா கம்ப்ளீட்டாக ராங். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டரை நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் தெரிஞ்சதுனா தான் நீங்கள் அடல்ட் ஹெல்த் நர்சிங்கில் ஒரு டிசீஸ் கண்டிஷனை ஃபஸ்ட்டு டச் பண்ணவே முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு டிசீஸ் கண்டிஷன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனு, கேட்ராக்டு, இல்லை வந்து கேன்சரு, லிக்யூமியா, எந்த கண்டிஷன் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு அது என்ன சிஸ்டம்னு அப்சர்வ் பண்ணுங்கள். அந்த சிஸ்டம் இப்போ வந்து மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன்னா அது கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் இன்ஜுரி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது நர்வஸ் சிஸ்டம். இப்போ ஹெட் இன்ஜுரிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா த ஹெட் இன்ஜுரி இஸ் ஏ கண்டிஷன் தட் மெயின்லி அஃபெக்ட் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இட் இஸ் அன் எமர்ஜென்சி கண்டிஷன். வி ஹாவ் டு ட்ரீட் மஸ்ட் ஃபார் த கண்டிஷன். இட் லீட்ஸ் டு சிவியர் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதினீங்கனாலே போதும். கம்பல்சரி நீங்கள் இன்ட்ரோடக்ஷனில் அது என்ன சிஸ்டமில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அவ்வளோதான், இன்ட்ரோடக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன். டெஃபினிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 2 லைன்ஸ் மட்டும் கம்பல்சரி எழுதிக்கோங்க, டேஷ் போட்டு. இட் இஸ் அ டிசீஸ் கண்டிஷன் கேரக்டரைஸ்டு பை அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க.
இட் இஸ் அ டிசீஸ் கண்டிஷன் கேரக்டரைஸ்டு போட்டு கம்பல்சரி உங்களோட டெஃபினிஷன்லேயே லாஸ்ட்டாக ஐடிஐஎஸ்னு முடியும். அப்படின்னாலே இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன், ஓடைட்டிஸ் மீடியா, ரைனைட்டிஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெனிஞ்சைட்டிஸ், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்டிஷனில் ஐடிஐஎஸ்னு முடிஞ்சாலும் இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த மெனிஞ்சஸ் அந்த மாதிரி போட்டு நீங்கள் டெஃபினிஷன் எழுதிருங்க. அதில் டைப்ஸ் உங்களுக்கு சப்போஸ் மெமரியாக தெரிஞ்சதுன்னா எழுதுங்க, தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி செகண்டரி அப்படின்னு போட்டு டைப்ஸ் எழுதிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டியாலஜிக்கு அதர் நேம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா காசஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ் கண்டிஷன் வரதுக்கான காசஸ் 95% வந்து பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, மைக்ரோ ஆர்கானிசம், வெயிட் லாஸ், வெயிட் கெயின், ஃபாஸ்ட் ஃபுட்டு, இல்லைனா வந்து கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் மிலிட்டஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து ஒரு 5 காசஸ் போட்டு எழுதிருங்க. எதுவுமே தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியோபெத்திக் காசஸ்ன்னு நீங்கள் போட்டு கூட எழுத முடியும். இடியோபெத்திக் காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னவுன் காசு, எதனால் அந்த டிசீஸ் வந்துன்னே தெரியலன்னு சொல்லி எழுதிருங்க. பேத்தோபிசியாலஜி எப்பயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் சார்ட் வைஸில் தான் எழுதணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது டியூ டு ஈட்டியாலஜி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். லாஸ்ட்டாக முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கணும். டியூ டு ஈட்டியாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களோட அந்த மைக்ரோ ஆர்கானிசம்னால தான் இந்த நோய் வந்து அவங்களுக்கு வந்திருக்கும். அதான் டியூ டு ஈட்டியாலஜி. கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் போட்டு முடிச்சிருங்க. நடுவில் ஒரு 4 பாயிண்ட் அந்த டிசீஸோட டெஃபினேஷனே எடுத்து மாற்றி எழுதிட்டீங்கன்னா கூட போதும். இது ஒரு பேஜ் எழுதிருங்க. நெக்ஸ்ட் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷனோட அனதர் நேம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா டிசீஸ் வந்தாலும் பேஷண்ட்டுக்கு பாடி பெயின் இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும். ஹெட்ஏக் இருந்தால் ஃபீவர் வரும். ஃபீவர் வந்தால் லாஸ் ஆஃப் அப்பிடைட், பசி எடுக்காது. சாப்பிடாத இருந்தாங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின், நாசியா, வாமிட்டிங், அந்த மாதிரி ஒரு 10 சைன்ஸ் அண்ட் சிம்டம் வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. எந்த கண்டிஷன் கேட்டாலும் அந்த 10 சைன்ஸ் அண்ட் சிம்டம் எழுதிட்டு அந்த டிசீஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு 4 சிம்டம் எழுதுங்க. செஸ்ட் பெயின் இல்லை கார்டியோவாஸ்குலர்னா செஸ்ட் பெயின் எழுதுங்க. இதே கிட்னி யூரினரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலியூரியா, டிஸ்யூரியா, பெயின் இன் யூரினேஷன் போட்டு எழுதி விட்ருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ் வந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி கலெக்ஷன், செகண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். எல்லா பேஷண்ட்டுக்குமே பிளட் டெஸ்ட் எடுக்கலாம், எல்லா பேஷண்ட்டுக்குமே யூரின் டெஸ்ட் எடுக்கலாம், எல்லா பேஷண்ட்டுக்குமே இசிஜி எடுத்து பார்த்துக்குவாங்க. ஹிஸ்ட்ரி கலெக்ஷன், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், இசிஜி, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, இந்த 7 டெஸ்ட்டும் காமனாக நீங்கள் எழுதிட்டாலே போதும். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன ட்ரக்ஸ் தரோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டிபைரட்டிக்ஸ், அனால்ஜெசிக்ஸ், ஆன்டி டயூரிட்டிக்ஸ், அந்த மாதிரி ஒரு 4 கிளாசிஃபிகேஷனான ட்ரக் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். இது நீங்கள் படிச்சுதான் ஆகணும். இந்த சர்ஜரி இப்போ வந்து கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் இல்லைனா வந்து பிபிஹெச் இருக்க பேஷண்ட்டுக்கு என்ன சர்ஜரி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஆர்பி, டிஏஏபின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா தான் தெரியும். இந்த சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டு டைப்ஸு, டெஃபினிஷன், இது 3 மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நர்சிங் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் மெடிசன் இல்லாத உங்களுக்கு என்னென்ன நர்சிங் கேர் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா நர்சிங் மேனேஜ்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு 5 நர்சிங் டயக்னோசிஸ் நீங்கள் மேக் பண்ணி அதில் 3 ப்ராசஸ் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இப்படி போட்டிங்கன்னா ஒரு அடல்ட் ஹெல்த் நர்சிங்கோட காமன் ஃபார்மேட் முடிஞ்சது. எந்த கண்டிஷன்ஸ் கேட்டாலும் நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் எழுதுங்க. லாஸ்ட்டாக காம்ப்ளிகேஷன் கூட நீங்கள் எழுதிக்கலாம். பட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷினில் ஏபிசின்னு 3 டைப்பில் தான் கேட்பாங்க. எப்படியும் டெஃபினிஷன் பக்கத்தில் ஏ கேட்பாங்க, மறக்காத ஏ, டெஃபினிஷனுக்கு முன்னாடி ஏன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன் இல்லைனா கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் கிட்ட பி கேட்பாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் மேனேஜ்மெண்ட் கிட்ட சி கேட்பாங்க. இந்த ஃபார்மெட்லேயே எழுதுங்க. பட் இந்த ஏபிசி அந்த சப்டைட்டில் மென்ஷன் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த ஃபார்மெட் மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நான் சொன்ன கான்செப்டில் நீங்கள் படித்த தியரி வச்சு அப்ளை பண்ணி எழுதினீங்கன்னா மினிமம் 15 to 70 பேஜஸ் போகும். கம்பல்சரி நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். இந்த ஃபார்மேட் வந்து டிசீஸ் கண்டிஷனுக்கு அப்ளை பண்ணி படிங்க. முன்னாடி சொன்ன மாதிரி வீடியோஸ் வந்து இண்டிவிஜுவலாக எஸ்ஏ கொஷின், 5 மார்க் கொஷின், 2 மார்க் கொஷினுக்கு தனித்தனியாக வீடியோ செப்பரேட்டாக பண்ண போகிறோம். அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.